பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மண்டலத்தில் எப்பவுமே ஆக்டிவா இருக்கு பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலம் தான். இதுல எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க. அது மேற்கு மண்டல தலைவருக்கு பாராட்டுகளை சொல்லி நம்மளுடைய ருத்ரகுமார் அவர்களே இங்க வரவேற்று அவருக்கும் நம்மளுடைய நன்றிகளை சொல்லி இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். இப்ப பாஜக உறுப்பினர் சேர்க்கை எல்லாமே டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். முன்னாடி பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி சிறு குறைகள் இருந்தது, அதைதான் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்க்ரூட்னிங் பண்ணி எந்த அதாவது தப்பு நடக்காத அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முன்னாடி ஏனோ தானம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அது மாதிரி பண்ண முடியாது. முதல்ல சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். பாஜக உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் 2024 இயக்க செயல்முறை. இந்த பேஜை நான் அப்புறமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். என்னோட டிபில வைக்கிறேன் டெய்லி. அதுல இருந்து இது டீட்டெயில் வேணா எடுத்துங்க. நெக்ஸ்ட், நம்மளோட இலக்கு பார்த்தீங்கன்னா 10 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை. ஒரு பூத்துக்கு 200 பேர் சேர்க்கணும். ஒரு பூத்துக்கு 200 உறுப்பினர் கண்டிப்பா சேர்க்கணும். அதுல ஆக்டிவ் மெம்பர் அப்படின்றவங்க 25 பேர் பூத்துலயும், இன்னொரு 25 பேர் சட்டமன்றத்துல எங்க வேணா சேர்க்கலாம். அதுல அதுக்கு மிஸ்டு கால் நம்பர் 880000. இது 2024. இதுல மிஸ்டு கால் கொடுத்தா 2 விஷயமா வரும். ஒண்ணு, நமோ செயலி அப்படின்னு வெப்சைட், அந்த ஆப் வந்துடும். இன்னொரு QR கோடு வரும். நீங்க அதுல அப்படியே ஸ்கேன் பண்ணி அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், உறுப்பினரான முறைகள். ஃபர்ஸ்ட் இது பேசிக். இது ஒரு பேசிக் அவுட்லைன். ரொம்ப பெருசா நினைக்க வேண்டாம். இது பெரிய ஒரு இது ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள் பேசிக் அவுட்லைன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு 00002024க்கு மிஸ்டு கால் கொடுக்குறீங்க. எஸ்எம்எஸ்ல வர லிங்க் விவரங்களை செய்து அதுல டீடைல்ஸ் கேட்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அந்த டீடைலை நீங்க ஃபில் பண்றீங்க. மூணாவது, உறுப்பினர் அட்டை எஸ்எம்எஸ்ல போடுறோம். கடைசியா டீடைலா ஃபில் பண்ணி அனுப்புறோம்னா எஸ்எம்எஸ்ல அந்த உறுப்பினர் அட்டை வந்துருது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். இது ஸ்மார்ட் போன் இல்லாவிட்டால் லிங்கை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி அவரது ஸ்மார்ட் போனில் அந்த லிங்கை கிளிக் செய்து விவரங்களை பூர்த்தி செய்வோம். புரியுதுங்களா? ஸ்மார்ட் போன் இல்லைன்னா ஆர்டினரி போன் அந்த லிங்க் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அதுல இருந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். செல்போன் இல்லை என்றாலோ, தகவல் தொடர்பு வசதி இல்லை என்றாலோ பேப்பர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து உறுப்பினர் ஆகலாம். மண்டல தலைவர் சொன்ன மாதிரி தனியா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் என்னன்னா, இந்த நிறைய பேருக்கு பேசிக் மொபைலே இல்லாம இருப்பாங்க. எதுவும் இல்லாத இருக்கவங்க கிட்ட, அந்த வயசானவங்க பெரியவங்க ஆப்ரேட் பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த படிவத்தை எடுத்துட்டு போய் அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே பிக்கப் பண்ணி அதை நீங்க மேல தலைமையில கொடுக்கணும். அதுல இருந்து அவங்க உறுப்பினர் சேர்க்கை பண்ணுவாங்க. அடுத்தது, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப சொன்னது ஒரு அவுட்லைன். வெறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க அந்த லிங்க்ல போய் இதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்காது, ஈஸியா புரிஞ்சிடும். உறுப்பினர் சார்ந்த முறைகள். ஃபர்ஸ்ட் மிஸ்டு கால் கொடுக்குறோம். செகண்ட், மிஸ்டு கால் முடிந்தவங்க உங்க உறுப்பினர் எண்ணுக்கு ஒரு லிங்க் தங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஒரு எஸ்எம்எஸ், அதாவது நார்மல் எஸ்எம்எஸ். வாட்ஸ்அப்ல தேடாதீங்க, நார்மல் எஸ்எம்எஸ்ல வரும். எஸ்எம்எஸ் வந்த லிங்கை கிளிக் செய்து விவரங்களை பூர்த்தி செய்வோம். அதை கிளிக் பண்ணி அதோட டீடைல்ஸ்லாம் அதுல ஃபீட் பண்ணுங்க, என்ட்ரி பண்ணுங்க. முடிஞ்சு. ஸ்மார்ட் போன் இல்லாவிட்டால் அது ஜெனரலா உங்க நண்பர்களுக்கு அனுப்பி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ரெண்டாவது, இந்த நம்பர் என்டர் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் தயவு செய்து வாங்கும்போது, முன்கூட்டியே வாங்கும்போது அந்த நம்பர் ஆக்டிவா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த நம்பர் ஆக்டிவா இருக்குமா, ஏன்னா அதுல இருந்து அவங்க மிஸ்டு கால் கொடுத்தாதான் நீங்க போவீங்க, முன்கூட்டியே வாங்குவீங்க, அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணும்போது அந்த நம்பர் ஆக்டிவா இருக்காது, சுவிட்ச் ஆஃப் ஏதாச்சும் இருக்கும். ஆக்டிவ் நம்பர் வாங்கி அந்த ஆக்டிவ் நம்பரை என்ட்ரி பண்ணி நீங்க சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமா நீங்க நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, பேங்க்ல இருந்து எல்லாமே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி லிங்கை செய்து ஓடிபியை நெக்ஸ்ட் போங்க. ஓடிபி வரும். அந்த ஓடிபிய தங்கள் மொபைல் ஓடிபி பதிவிட்டு சப்மிட் பண்ணி, வெரி சிம்பிள். போங்கண்ணா, மேல போங்க.
தங்கள் போனில் தங்களது அதை வந்து நீங்க சென்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வாங்கணும். மேல பாருங்க மொபைல் நம்பரு, இங்க நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட டீடைல் கேட்கும். அந்த டீடைல் எல்லாமே நீங்க ஃபில் பண்றீங்க. இதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, இல்ல மேண்டிட்டரி வச்சிருப்பாங்க, ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஃபீல்டுமே மேண்டிட்டரி தான், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி ஃபில் அப் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா இமெயில் ஐடியும் கேட்கறாங்க. தயவுசெய்து கேட்டு இமெயில் ஐடி வாங்கிக்கோங்க. தங்கள் பெயர், பிறந்த தேதி, பாலினம் மற்றும் இமெயில் இதை கொடுக்கணும். அடுத்தது உறுப்பினராக முறை 5, உங்களோட அட்ரஸ், தங்களது முகவரி, பின்கோடு, நகரம் அதெல்லாம் கரெக்டா கொடுங்க. பின்கோடு எல்லாம் அப்பதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த பூத்துல வரீங்கன்றதும் தெரியும். இது வந்து நம்ம கடைசியில சேவ் கொடுக்குறோம். உறுப்பினராகும் முறை 6, தங்கள் கூகுள் லொகேஷன். இப்ப என்னன்னா யாராவது ஒரே இடத்துல உட்காந்து பதிஞ்சு இருக்கிறாங்க. இது வந்து நிறைய நடந்திருக்கு. எங்கேயோ டாட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு இடத்துல உட்காந்து பதிஞ்சிருக்காங்க. அதான் இப்ப சொன்னாரு, நீங்க வந்து ஒரு கல்யாண சட்டத்தில் உட்காந்துக்கிட்டு எங்கன்னா ஒரு மூலையில உட்காந்து பண்ணக்கூடாது. டோர் டு டோர் அந்தந்த வீட்டோட லொகேஷன் வந்து, லொகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களோட லொகேஷனை வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணணும். அந்த லொகேஷனை நீங்க அப்லோட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல இருந்து நீங்க பண்றீங்களோ அது வந்து அப்லோட் ஆகும். அந்த லொகேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் மேல போனேன். அப்புறம் அதை அப்லோட் பண்ணி எல்லாம் வந்தவொடனே இது மாதிரி வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிடைச்சிடும். இங்க பாருங்க நேம், ஸ்டேட், மெம்பர்ஷிப். இந்த இடத்துல உங்க போட்டோ, ஆல்ரெடி போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அந்த போட்டோவை அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு இந்த கார்டு மாதிரி வந்துடும். அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு இந்த டிஜிட்டலா பண்ற இந்த மெம்பர்ஷிப் ஆக்டிவிட்டி முடிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த மனத்துக்கு இது வந்து அந்த ஜெனரல் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்லயே இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல மேல கேங்க நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுல வந்து போன் வசதி இல்லாதவர்கள், தொடர்பு வசதியோ இல்லாதவர்கள் வந்து தங்க வந்து அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை எல்லாமே அதுல பதிஞ்சு அதை வந்து மேல எடுத்து வந்து கொடுத்துடணும். இந்த மேலும் இதுல நீங்க மெம்பர்ஷிப் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் அதெல்லாம் கூட நீங்க கொடுக்கலாம். ஃபர்தரா இதுல கேட்கும், விருப்பப்பட்டா நீங்க அதையும் கொடுக்கலாம். அவங்க வீட்டுல எத்தனை பேரு, யாரெல்லாம் இருக்கிறான்ற டீடைல் கொடுக்கலாம். மற்றவர்களையும் கட்சி உறுப்பினர் ஆக்கலாம். அதே மாதிரி நிதி உதவி கொடுக்கிறவங்க வந்து நிதி உதவி கொடுக்கலாம், மற்றவர்களையும் கட்சி உறுப்பினர் ஆக்கலாம். தங்களை பற்றிய விவரங்கள் மற்றும் தங்கள் குடும்ப விவரங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கட்சிக்கு தெரிவிக்கலாம். அடுத்ததுன்னா இது தன் குறிப்பு. இதை கிளிக் செய்து தங்களை பற்றி மேலும் கூடுதல் தகவல், அவ்வளவுதான். அந்த கூடுதல் தகவல் வேற அடிஷனல் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்கணும். அதேதான். அதுல என்னன்னா கடைசியில் இந்த ரெஃபரல் லிங்க் ஜெனரேட் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அனச்சு கேட்டுங்க, இது ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இதுதான் முக்கியம். இந்த ரெஃபரல் லிங்க்ல தான் நீங்க போய் சேவ் பண்ணும்போது உங்க பேர்ல எவ்வளவு பேர் பதிவாயிருக்காங்கன்றது தெரியும். அந்த ரெஃபரல் லிங்கை தான் நீங்க வந்து ஷேர் பண்ணி பதிவு பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது ஜெனரலா உங்களோட குறிப்பு. முதல்ல வந்து 3ஆ பிரிச்சிடுறாங்க. தங்களோட சுய விவரங்களை பதிவேற்றம் பண்றீங்க, தங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் குடும்ப விவரங்கள், தங்களை தொடர்பு கொள்ள உதவும் விவரங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ். இந்த 3 டைப்பா தான் தெரியுது. பரிந்துரை லிங்க் விவரங்கள், தாங்கள் பரிந்துரை உறுப்பினராக சேர்ந்தோர் விவரம், பரிந்துரை லிங்க், காப்பி லிங்க். பார்த்தீங்களா, இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு ரெஃபரல் லிங்க் வரும். இந்த காப்பி லிங்க் செய்து சேனல்கள் மூலம் மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி மற்ற சேனல்ல வந்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஆமா, அதான் அந்த ரெஃபரல் லிங்க்னு சொல்லலீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான லிங்க். இப்ப ஆல்ரெடி சொன்ன அந்த ரெஃபரல் லிங்க் தான் இது. இதுதான் நீங்க பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஒரே லிங்கை யூஸ் பண்ணுங்க. வேற எங்கன்னா போயிட்டு திரும்பி புதுசா மாத்தீங்கன்னா அது கவுண்ட் வேற மாதிரி மாறும். அடுத்தது ஏன்னா சில மொபைல்ல வந்து டபுள் சிம் போட்டிருப்பீங்க. எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ ப்ராப்பரா அந்த நம்பரை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஆட் பிரைமரி நம்பர். இதுல வந்து உங்களோட தாங்கள் சேர்க்கும் இதர அடிப்படை உறுப்பினர்களை குறித்து விவரங்களை தாங்களே இங்க பதிவு செய்யலாம். பிரைமரி நம்பர்னா நீங்க அடுத்த ஒரு மெம்பரா சேர்க்கிறீங்க இல்லையா பக்கத்துல, அந்த நம்பரை இதுலயே வந்து நீங்க சேர்த்து உங்களோட இதுலயே வந்து நீங்க அப்லோட் பண்ணி அவங்களுக்கு கார்டு எடுத்து கொடுக்கலாம். இது கடைசியா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த கஸ்டமர் கேர் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 8860-147-147. ஈஸியா நல்லா வச்சுக்கலாம். 8860-147-147. மிஸ்டு கால் நம்பரும் அதே மாதிரி தான். 880000 4 சைபர் 2024 உறுப்பினர் ஆகிறதுனால அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க.
அவ்வளவுதான். இதை வந்து அழகா பயன்படுத்திங்க. இன்னொரு விஷயம், ஒரு தகவல் சொல்லிடுறேன். ஏன்னா முதல் நாள் வந்து செப்டம்பர் முதல் நாள் போய் நீங்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போல, உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகல, உள்ளே போலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பாரத பிரதமர் பண்றாங்க, தேசிய லெவல்ல இருக்க தலைவர்கள் பண்றாங்க. அப்ப வரல சார், எங்களுக்கு வரலன்னு எல்லாருக்கும் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதை நாங்க பின்னாடி சொல்றோம். ரெண்டாவது நாள் வந்து படிப்படியா அடுத்த நிலை தலைவர்கள், மாநில தலைவர்கள், அப்புறம் வந்து மாவட்டத்தில இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால வந்து 2-3 நாள் ஆயிடும் நான் நினைக்கிறேன். இதுதான் தகவல். நீங்க பார்த்து போனேன்னு சொல்லிட்டு ஐயோ போனேன்னு சொல்லி யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிங்களா? அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டெய்லி அப்டேட் பண்றேன். அவங்க பண்ற ஃபார்மை டெய்லி கொடுங்க. டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. எப்போ வேணா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். நல்லா பண்ணணும். என்னோட எண்ணம் என்னன்னா, காஞ்சிபுரத்துல மேற்கு மண்டல் இது வரைக்கும் எப்பயுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இதுல வந்து ஒரு 10 மடங்கு மற்ற மண்டலங்களை விட நம்ம ஆக்டிவா இருக்கும். 1 மடங்கு இல்ல, 10 மடங்கு நம்ம நாள இருக்கணும். அவ்வளவு உறுப்பினர் எல்லாரும் ஆக்டிவா சேர்க்கணும். ஆக்டிவா சேர்ப்பீங்களா? சதவா சொல்லுங்க. ஆக்டிவா சேர்ப்பீங்களா? வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி. உங்களோட கோபத்துல இதெல்லாம் காட்டுறீங்க உங்க உறுப்பினர் சேர்க்கையில தான். நன்றி.